Hello friends, welcome to TBC. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வெப் டெவலப்மெண்ட் ஜேர்னியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்க போகிறோம். நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற யூடியூப், இன்ஸ்டாகிராம், கூகுள், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான வெப்சைட்லாம் எப்படி உருவாகுது தெரியுமா? அதுக்கு பின்னாடி இருக்கிற பேசிக் ஃபவுண்டேஷன் தான் HTML, CSS. இந்த ரெண்டு தெரிஞ்சாலே நீங்களும் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பிகினராக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ முடியும் போது HTML அண்ட் CSS என்னன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்னா என்னன்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா மெயின்லி 2 திங்ஸ் தேவைப்படும். ஒன்று ஸ்ட்ரக்சர், இன்னொன்று டிசைன். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வீட்டை பில்ட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? வால்ஸ் பில்ட் பண்ணுவாங்க, ரூம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் அடிப்பாங்க, டெக்கரேட் பண்ணுவாங்க, லைட் கொடுப்பாங்க, ஸ்டைலிஷ் லுக் அப்படின்னு அழகாக்குவாங்க. அதே மாதிரி தான் வெப்சைட்லையும் வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது HTML, வெப்சைட்டோட டிசைன் அண்ட் ஸ்டைலிங் கொடுக்குறது CSS. சரி, இப்போது HTMLனா என்னன்னு பார்க்கலாம். HTMLோட ஃபுல் ஃபார்ம் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். பேர் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கான்செப்ட் ரொம்ப ஈஸி. HTML யூஸ் பண்ணி தான் வெப்சைட்டில் என்னென்ன இருக்கணும்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஹெட்டிங், அதில் இருக்கிற பேராகிராஃப், இமேஜஸ், வீடியோஸ், லிங்க்ஸ் இதெல்லாம் HTML யூஸ் பண்ணி க்ரியேட் ஆகுது. ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது ஸ்க்ரீனில் என்ன கண்டென்ட் ஷோ ஆகணும்னு HTML டிசைட் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா HTML தான் வெப்சைட்டோட ஸ்கெலிட்டன் இல்லாமல் பாடி இருக்க முடியாதுல்ல. அதே மாதிரி HTML இல்லாமல் வெப்சைட்டும் இருக்க முடியாது. சரி, இப்போது ஒரு டவுட் வரும். ஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்தால் வெப்சைட் நல்லா இருக்குமா? அதான் CSS யூஸ் பண்ணுவோம். CSSோட ஃபுல் ஃபார்ம் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஸ்ட்ரீட். HTML ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணும், ஆனால் CSS அந்த வெப்சைட்டுக்கு அழகான லுக் கொடுக்குது. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மேலே HTML பேஜில் 2 டெக்ஸ்ட் பார்த்தீங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் ஆட் பண்ணலாம், அந்த பேஜுக்கு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம், ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் CSS யூஸ் பண்ணி பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது CSS இல்லாத வெப்பேஜ். இப்போது அதே வெப்பேஜுக்கு CSS ஆட் பண்ணியிருக்கேன். டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? இதனால தான் CSS ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஈஸியாக நினச்சிக்கோங்க. HTMLனா ஸ்ட்ரக்சர், CSSனா டிசைன். ஒரு ஹியூமன் பாடிக்கு ஸ்கெலிட்டன் எப்படி இம்பார்ட்டனோ ஒரு வெப்சைட்டுக்கும் HTML இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ட்ரெஸ் அண்ட் ஸ்டைலிங் எப்படி லுக் இம்ப்ரூவ் பண்ணுதோ CSS வெப்சைட்டோட பியூட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த சேனலில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக லேர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு HTML சீரீஸ் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் HTML சீரீஸ் முடிஞ்சதும் CSS சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பிகினராக இருந்தாலும் டென்ஷன் வேண்டாம். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லட்டா? இப்போது பெரிய டெவலப்பர்ஸ் எல்லாரும் 0 நாலேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நோபடி பார்ன் அஸ் அ ப்ரோக்ராமர். டெய்லி சின்ன லேர்ன் பண்ணிகிட்டே போங்க. ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, ஆனால் ஸ்டாப் மட்டும் பண்ணாதீங்க. கன்சிஸ்டன்சி இருந்தால் நீங்களும் ஓன் வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு HTML ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். HTML அண்ட் CSS சீரீஸ் கண்டினியூ பண்ணலாமா? Let's build something amazing together.